வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நேற்று கடைசியாக நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விளையாட்டுகளோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி தான். விளையாட்டுகளும் போர்க்கலைகளும் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது நம்ம முன்னோர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரி, இந்த விளையாட்டுகள் எதற்காக ஒவ்வொரு பிரதேசங்களையும் உருவாக்கப்பட்டுச்சு, அதோடைய தத்துவங்கள் என்ன, அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு விளையாட்டுகள் உருவாச்சு. இதே ஜல்லிக்கட்டுனா இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே ஜல்லிக்கட்டு கொண்டாடுறாங்களா? கிடையாது. அங்கே வேறு மாதிரியான ஒரு விளையாட்டு, அங்கே அந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே வாழற மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளையாட்டு உருவாச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே பாறாங்கல், அதாவது கிராமப்புறங்களில் பெரிய ஒரு ஏதோ ஒரு அந்த பகுதியுடைய ஒரு தலைமை, ஒரு வசதியானவர் ஒரு பாறாங்கல் தூக்குற ஒரு போட்டி வைப்பார். இதற்காக தன்னுடைய பெண்களை, தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட அந்த காலத்தில் நடக்கும் இல்லையா? இதெல்லாம் அதாவது ராஜா காலத்தை சுயம்பரம் மாதிரி. எப்படி உதாரணமாக ராமாயணத்தில் சொல்லலாம். ராமர் அந்த வில்லை உடைச்சி, அத்தனை ஆம்பளைங்கள் இருந்தாலும் ராமர் அந்த வில்லை உடைச்சி ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டார் இல்லையா? சீதை தான் அவருடைய உயிர் சக்தி. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கிலான்ற வார்த்தை கம்பர் சொல்லுவார். அதாவது சீதையும் ராமனும் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சீதை எந்த ஆண்களையும் பார்க்காதவள் ராமரை பார்த்த உடனேவே மையல் கொண்டாள். ஏன்? அவள் தான் அவருடைய உயிர் சக்தி அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்துட்டார். அப்போ சீதை தனக்கான ஆண்மகன் இவர் தான்றதை அப்போவே சூஸ் பண்ணிட்டா. ராமரும் தன்னுடைய உயிர் சக்தியான சீதை மனைவி இவள் தான், தன்னுடைய சரிபாதி, தனக்கானவள், தன்னுடைய உயிர் சக்தி எல்லாமே இவள் தான்றதை அந்த நிமிஷமே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த சுயம்பரத்துக்கு அவர் போனார். அந்த சீதையை அதற்கு முன்னாடி அவர் பார்க்கல அப்படின்னா அந்த சுயம்பரத்துக்கு அவர் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்கார். ஸோ அவருடைய உயிர் சக்தியை இந்த பிரபஞ்சம் எங்கிருந்தாவது கொண்டு அவர் கண்முன் காட்டிடுது. இதுதான் பிரபஞ்சத்துடைய இயக்கம். அப்போது கண்முன் காட்டினதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய திறமைகளை சீதை முன் இவள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய உயிர் சக்தி இவள் தான். அப்போது இது ஆணுடைய கடமை. இப்போது பெண் தன்னை வெளிப்படுத்திடுறான். உயிர் சக்தி தன்னை வெளிப்படுத்திடுது. என்ன வெளிப்படுத்துது? நான் தான் உனக்கான துணை அப்படிங்கிறத அந்த உயிர் சக்தி வெளிப்படுத்திடுது. அதற்கப்புறம் வெளிப்படுத்துகிற உயிர் சக்தியை அந்த உடல் கண்டறிஞ்ச உடனே, அந்த உடல்ற ஆண் கண்டறிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த உடல் தன்னுடைய அத்தனை திறமைகளையும் அந்த உயிர் சக்தி கிட்ட காட்டுது. எதற்காக? உயிர் சக்தி தன்னை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக. இதுதான் சுயம்பரங்களில் எல்லா சுயம்பரங்களையும். நல தமயந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நலன் தமயந்தி முன்னாடி அத்தனை நலன் மாதிரியே அத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஆனாலும் மிகச்சரியாக நலனை தேர்வு செய்வா தமயந்தி. அந்த மாலை போட்டு அந்த இதிகாசங்கள் படிச்சிருக்கீங்கள, இது எல்லாமே நம்ம ஒரு பக்தி காவியமாக, ஒரு பக்தி இலக்கியமாக நினச்சிக்கிட்டு பக்தி அப்படிங்கிற இடத்துலையும் கடவுள்ன்ற இடத்துலையும் வச்சுக்கிட்டு அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதில் சொல்ல வர தத்துவங்களை உதாசீனப்படுத்துகிறோம். இதில் என்ன பெண்களுடையும் ஆண்களுடைய தத்துவங்களை சொல்லுது. ஒரு உயிர் சக்தியான பெண் தன்னுடைய துணையை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை அந்த உயிர் சக்திக்கிட்டே இருக்குது. இதுதான் தன்னுடைய உடல், அந்த உயிர் சக்தி இதுதான் தனக்கான உடல் அப்படிங்கிற சூஸ் பண்ணுற உரிமை கூட அந்த உயிர் சக்திக்கு உண்டு. இதுதான் கருக்காலத்திலையும் நடக்குது. கர்ப்ப காலத்திலையும் உயிர் சக்தி உருவாகும் பொழுது அந்த உயிர் சக்தி தனக்கான உடலை வடிவமைச்சிக்குது. எங்கே வடிவமைக்குது? கர்ப்பப்பைக்குள்ளே வடிவமைச்சிக்குது. தனக்கு எப்படிப்பட்ட உடல் தேவை அப்படிங்கிறத வடிவமைக்குது. அப்போ ஏன் மேடம் ஊனமான குழந்தைங்க பிறக்கிறாங்க? ஏன் ஊனமான குழந்தைகள் இல்லை ஊனமான மன வளர்ச்சி இல்லாமல் எத்தனையோ குறைபாடுகளோட ஏன் குழந்தைகள் பிறக்குதுன்னா, உயிர் சக்தியோட பலம் பலகீனம். எந்த அளவுக்கு அந்த உயிர் சக்தி பலமாக இருக்கோ அந்த ஏற்ற பலத்தோட அந்த உடல் உருவாகும். அந்த உடலை சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா அது பலமாக இருக்கிறதுனால தனக்கான தான் வாழ்கிற கூட்டு, தான் வாழ்கிற வீடு, தான் வாழ்கிற இல்லம் அதுவே உருவாக்கி கொள்ளும். அது பலகீனமாக இருந்தால் அது கட்டமைப்பும் பலகீனமாக தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பஞ்சபூதங்களில் அது பலகீனமாக இருக்கோ அது வெளிப்படுற இடங்கள்லாம் அந்த குறைபாடுகளோடு இருக்கும். இதுதான் கருவறையோட தத்துவம். மரமூலகம், அந்த உயிர் சக்தியோடைய மரமூலகம் பலகீனமாக இருந்தால் அந்த கட்டமைக்கிற உடலில் இருக்கிற மரமூலகம் சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகளும் அது சம்மந்தப்பட்ட வெளி உறுப்புகளும் பலகீனமாக இருக்கும்.
அதாவது உடலோட உயிர் சக்தியான நீர்மூலகம் பலகீனமாக இருந்தால் அப்போது அந்த நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட வெளி உறுப்புகளும் அது சம்மந்தப்பட்ட உள்ளுறுப்புகளும் பலகீனமாக இருக்கும். அப்போது தனக்கு எப்படியான உடல் வேணுங்கிறத அந்த உயிர் சக்தி தான் தனக்கானதை வடிவமைச்சுக்கிறோம் கருவறைக்குள்ளே. அப்போ அது கருவறைக்குள்ளே வடிவமைக்கிற அந்த உடல் தான் வெளிவரும். அந்த உயிர் சக்தி தான் தனக்கான உருவாக்கி வெளியனுப்பிய இன்னொரு தாய்கிட்ட வெளியனுப்பிய அந்த உடலையும் அதுவே உருவாக்கி தனக்கான ஆணையும் அதுதான் உருவாக்கிக்கிறான். தனக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு இது 2 விஷயத்தை பொருந்தும். தன்னுடைய குழந்தை அந்த உயிர் சக்தி தன்னுடைய குழந்தையும் அவள் தான் உருவாக்குறா, தனக்கான துணையையும் அவள் தான் உருவாக்குறா. இப்போ 2 வேலையுமே அந்த உயிர் சக்தி செய்யும். அத்தனை வலிமை வாய்ந்தது உயிர் சக்தி. அது எப்படி முடிவு பண்ணுதோ அப்படி தான் அந்த உடல் உருவாகும். அப்போது தனக்கான ஆணை எப்படிப்பட்ட ஆண், அதாவது வீரத்தில் சிறந்திருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த உயிர் சக்தி அதற்கேற்ற ஆணை உருவாக்கும். இல்லை கல்வி கேள்விகளை சிறந்த ஒரு நபரை வேணும் அப்படின்னா அதில் அந்த மாதிரியான ஒரு ஆணை உருவாக்கும். தனக்கு எப்படியான அப்போது ஒரு ஆண் இந்த பிரபஞ்சத்தை உருவாகியிருக்கான் அப்படின்னா அவனுக்கான உயிர் சக்தி அவனை அப்படித்தான் வடிவமைச்சிருக்குன்னு அர்த்தம். அதற்கான காரணம் தான் பெண். இதுதான் அந்த காலத்தில் ஒரு ஆண் உடைய வளர்ச்சிக்கும் தோல் வீழ்ச்சிக்குமே ஒரு பெண் தான் காரணி. ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்கிற தத்துவம் இது நேரடியாக நம்ம பார்க்குறது. இது நேரடியான தத்துவம் இல்லை, இதற்கு பின்னாடி மறைமுகமான தத்துவம் இருக்குது. என்ன மறைமுகமான தத்துவம் அப்படின்னா, ஒரு ஆண் இந்த பிரபஞ்சத்தை உருவாகியிருக்கானா இல்லை ஒரு பெண் இந்த பிரபஞ்சத்தை உருவாகியிருக்கானா அதற்கு காரணம் அவனுடைய உயிர் சக்தி தான். ஒரு பெண் தான், ஆண் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் உருவான பெண்ணாக இருந்தாலும் எல்லா படைப்புகளும் ஆணோ பெண்ணோ இல்லை 3ஆம் பாலினரோ யாராக இருந்தாலும் அவர்கள் உருவாடுவதற்கான காரணம் அவருடைய உயிர் சக்தியான ஒரு பெண். இந்த தத்துவத்தை தான் ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பெண் அப்படின்னு எல்லாம் பொதுவாக சொல்ல முடியாது இல்லையா. அதற்காக தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு படைப்பிற்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரு பெண் தான். அவளுடைய மனபலம் தான், அவளுடைய பலகீனம் தான், அவளுடைய பலவீனம் தான். பலகீனம் பலம் 2மே தான் ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரை உருவாக்குது. அப்படின்னா என்ன நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. இந்த பிரபஞ்சம் இந்த பெண்களை எதற்காக உருவாக்குச்சு அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் பெண்களுக்கு இந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குது அப்படின்னா, பெண்களால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியப்படுத்த முடியுன்றதுனால பிரபஞ்சத்தோட நேரடி கண்காணிப்பில் நேரடி உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. அப்போது ஒரு பெண்ணும் அடுத்தடுத்த ஜெனரேஷனை ஏதோ ஒரு இடத்துல அடுத்தடுத்து அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சியில் உருவாக போகிற பலவிதமான ஜீவராசிகளுக்கான ஆணிவேராக தான் இருக்குன்ற பொறுப்பு அவர்களுக்குள்ளே இருக்கணும். அப்போது எந்த அளவுக்கு பலத்தோடையும் உறுதியோடையும் மிகச்சரியான நெறிமுறைகளோடையும் ஒரு பெண் இருக்கணும். அப்படியான ஒரு பெண் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவளுடைய உயிர் சக்தியால் உருவாக்கப்படுற உருக்களும் கருக்களும் அதே மாதிரியாக உருவாகும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எப்படியான ஒரு படைப்புகள் இருக்கும், மிக மிக பலமான ஒரு படைப்புகள் இருக்கும். இப்படியான ஒரு பலமோட படைப்புகள் தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஏன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300-400 ஆண்டுகள் முன்னாடி ஏன் திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்கள், ஔவையார் வாழ்ந்த காலங்கள், சொன்ன சங்க இலக்கியங்கள் வாழ்ந்த காலங்களும், அரச குலங்கள் இருந்த காலங்களும், அதற்கும் முன்னாடி ஆதி சமூகம் இருந்த காலங்களும் எப்படி இருந்தது, எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது, எவ்வளோ பலத்தோடு இருந்தது, எல்லாருமே நேர்மையாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கே அந்த பெண்கள் அப்படி இருந்தாங்க. அந்த பெண்கள் அப்படி இருந்ததுனால தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு. ராமன் என் சீதையை தீ குளிக்க அனுப்பினான். அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனை இப்படியான ஒரு ஆணை உருவாக்கி இருக்கிறா ஒரு பெண்ணா, அப்போ அந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கான்னு அவனுக்கு தானே தெரியும். அப்போ தன்னை உருவாக்குனது அந்த உயிர் சக்தியான சீதை தானே. அப்போ தன்னை உருவாக்குற அளவுக்கு தன்னை இந்த நேர்த்தியோடு உருவாக்கியிருக்கானா அவள் எப்படி எந்த அளவுக்கு பலமாக இருப்பாள் அப்படிங்கிற உறுதியாக இருப்பா, நேர்மையாக இருப்பா, பண்பானவளாக இருப்பா, மாண்பு கொண்டவளாக இருப்பா அப்படிங்கிறத ராமர் உணர்ந்ததால தான் சீதையை ரொம்ப துணிச்சலாக நெருப்பு குழிக்குள்ளே இறக்குனார். தனக்கான அவமானங்கள், அசிங்கங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எதிர்காலத்திலையும் வரும், நிகழ்காலத்திலையும் இருக்கும். ஒரு சாரார் இப்படி பேசுகிற அதே வாய் தான் ராமர் இவ்வளோ பெரிய உத்தம தன் மனைவியவே நெருப்புக்குள்ளே கூட இறக்கி மக்களுக்காக செஞ்சாருன்னு பேசின அதே வாய் தான் அவன்லாம் ஒரு மனுஷனா
பொண்டாட்டியை நம்பாமல் எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக நெருப்புக்குள்ளே இறக்கி விட்டான், இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்டுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஒரு அரசருக்கு எல்லாமே தெரியாதா? எதிர்மறைகளும் வரும் நேர்மறைகளும் வரும்ன்றது தெரியும். தெரிஞ்சே ஏன் இறக்குனார் அப்படின்னா நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் சாதிச்சுட்டு சீதை முழுசாக உயிரோடு வருவா அப்படிங்கிற உண்மை அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தன்னை பார்க்குறாரு இல்லையா, தான் எப்படி இருக்கும், தான் எப்படி பலமாக இருக்கும், தான் எப்படி உறுதியோடு இருக்கும், தான் எப்படி எந்த விதமான கரப்ஷனுக்கும் ஆளாகாமல் இருக்கும், தன்னை எந்த விதத்திலையும் கலங்கப்படுத்த முடியாத அளவுக்கு தான் எப்படி இருக்குமோ அது உடல் உடல் அப்படிங்கிற தானே இப்படி இருக்கும் பொழுது தன்னோட உயிர் சக்தி எந்த அளவுக்கு பலமாக இருக்கும், தன்னை இயக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ளே இருந்து இயக்கிற மனைவிங்கிற உயிர் சக்தி எந்த அளவுக்கு பலமாக இருக்கும். அப்போ துணிச்சலாக அப்போ அவருக்கு அந்த கவலையும் இல்லை. அதனால் இதெல்லாம் தொலைச்சிடலாம். இந்த கரைகள் எல்லாம் தற்காலிகமான தனக்கு ஏற்படுற கரைகள் தான். நிரந்தரமான நல்ல பெயர் பிற்காலத்தில் சீதையால் தனக்கு வரும் அப்படிங்கிறதுல மிக மிக உறுதியாக இருந்தார். ஸோ இந்த தத்துவத்தை தான், இந்த பிரபஞ்சத்தோடைய இந்த தத்துவங்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு சுயம்பரங்களும் சொல்லுது. நலதமயந்திலையும் அத்தனை தேவர்கள் அப்படிங்கிற உயர்குலத்தவர், அவர்களுக்கு பலவிதமான வித்தைகள் தெரிஞ்சவங்க தான் அங்கே வந்து உட்கார்ந்தாங்க. நலன் அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண மனிதன். இவர்கள் எல்லாம் தேவர்கள். இவர்கள் நினைச்சா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகலாம். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ பெரிய திறமைசாலி, அவங்களுக்கு வரம் கொடுத்ததே இந்த பிரபஞ்சம் தான். தேவர்கள்ன்ற உயர் பொசிஷன், அதாவது அவர்களுடைய முயற்சிகளுக்கும் அவர்கள் செய்த செயல்களுக்கான அவர்கள் கிடைத்த வரம் ஒரு மனிதனாக உருவாக்க முடியுது. அப்போ அவளை ஏமாற்றணும்னு சொல்லி நலன் மாதிரியே அத்தனை அவதாரங்களை எடுத்தாங்க. அக்னியிலேருந்து, வாயுவிலேருந்து, வருணன்லேருந்து, இந்திரன்லேருந்து நலன் மாதிரியே தமயந்தியை அடையிறதுக்கான, ஏன்னா தமயந்தி அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டவள், அவளை அடையிறதுக்காக, அந்த உயிர் சக்தி அடையிறதுக்காக அவர்கள் அத்தனை பேரும் போட்டி போட்டாங்க. நேரடியான போட்டியில் தோற்றுருவோம் நலன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை மாதிரியே வந்து உட்கார்ந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய உடலை, தனக்கான உடலை மிகச்சரியாக கண்டுபிடிச்சார் தமயந்தி. அப்போ எந்த அளவுக்கு அவளுடைய மதிநுட்பம் இருந்திருக்கு, ஒரு சின்ன தூளை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாதிரியான அறிவாளியை தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நலன் மாதிரி உருவாக்கி வந்தாங்க. தன்னுடைய உருவத்தை கூட காட்டலை.